பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீகன் பால் கையர் ஐயாவை அடிமையாக்கி இந்த இடத்துல தான் போட்டு அடிமையாக்கி ரொம்ப பெரிய பாடுகளெல்லாம் அவர் சந்தித்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு ஊழியத்தை அவர் நிரூபிச்சிருக்கிறார். அதை நிறுவி நல்ல ஒரு ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி பல காரியங்களை சாதிச்சுட்டு அவர் போயிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் அவரை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அது பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமம் மையப்பட்டு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோட்டை, இந்த கோட்டையில் தான் அவரை வச்சு அவர் ஊழியம் பண்ணாதபடி சிறையில் வச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பல காரியங்கள் அவர் சாதிச்சிருக்கிறார். சிறையில் இருந்து கொண்டே ஊழியங்களை செய்து முடிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. பாருங்க, வசனம் சொல்லுகிற தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்கும் பொழுது அதனுடைய வல்லமையே வேற. பாருங்க, சீகன் பால் கையர் ஐயா அவர்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துலலாம் பெரிய காரியத்தை சாதிச்சு அவருடைய சுவாசத்தினால பெரிய காரியங்களை நிரூபித்து பெரிய காரியங்களை அவர் செய்து முடிச்சிருக்கிறார். பெரிய அதிசயம் தானாங்க, ஆச்சரியம் தானாங்க. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் அந்த நாட்களில் எந்த வசதியும் இல்லாமல் அவர் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு ஊழியத்தை ஆரம்பித்து பல காரியங்களை சாதித்து ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தி பல காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் தான் அவரை உண்டாக்கினார், அவர்தான் அவருக்கு சுவாசத்தை கொடுத்து உயிர் கொடுத்தார். அதனால தான் இந்த மகிமையான ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு போயிருக்கிறார். அப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பல காரியங்களை சாதிக்கணுங்க. ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும். அதற்குரிய கிருபைகளையும் பலனையும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்காக பல காரியங்களை சாதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பயன்படுத்தும். தேவன் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பீராக. ஆண்டவர், எத்தனையோ மிஷனரிமார்கள் கர்த்தருக்காக சாதனை செய்தது போல எங்களையும் சாதனையாளர்களாய் கர்த்தர் மாற்றி நீர் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன்.